பேரன்புள்ள பெருந்தன்மை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. காலங்காலமாய் குப்பை வண்டி, டிச்சு வலிப்பவர்கள், தோட்டிகள் என்று இழிச்சொல்லால் எங்களை அழைக்கப்பட்ட எங்களை தூய்மை பணியாளர் என்ற ஒரு சிறப்பான பட்டத்தை கொடுத்து எங்களுக்கான சமூக அங்கீகாரத்தை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே ஒரு சிறப்பான நிர்வாகத்தை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தூய்மை பணியாளர் நல வாரியம் உருவாக்கப்பட்டு அந்த வாரியம் வெறுமனே இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த வாரியத்திற்கென்று வருடத்திற்கு பெரும் தொகை ஒதுக்கி அதன் மூலமாக அந்த வாரியத்திலே தூய்மை பணியை செய்து கொண்டிருக்கிற அந்த உறுப்பினர்களுக்கு கல்வி கடன், தொழில் கடன், பல்வேறு நலத்திட்ட உதவிகள், இறப்பு நிதி, விபத்து நிதி, வீடு கட்ட உதவி என்று பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி அவருடைய வாழ்க்கையை உயரச் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் தளபதியார் என்பதை நாங்கள் யாரும் மறுத்திட முடியாது. கடந்த அதிமுக ஆட்சியிலே இந்த வாரியம் ஒரு பாசாங்க வாரியமாக இருந்ததை மாற்றி இதை இன்றைக்கு பயனுள்ள வாரியமாக மாற்றிய ஒரே ஒரு முதலமைச்சர் ஐயா தளபதி என்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன அறிவிப்புன்னு சொன்னால், சென்னையிலே தூய்மை பணி செய்து கொண்டிருக்கிற தொழிலாளர் தோழர்களுக்கு அவருடைய மனம் மகிழ்விக்கும் வகையிலே காலையிலேயும் உணவு, மதியத்திலும் உணவு, இரவிலேயும் உணவு என்று 3 வேளையும் உணவு வழங்குகிற அந்த திட்டத்திற்கு அரசாணை வழங்கி எங்களை போன்ற தூய்மை பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூய்மை பணியாளருடைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய பால்வார்க்கிற செய்தியாக இது அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு காலத்திலே தூய்மை பணி நல வாரியத்தை வெறும் கடமைக்காக வைத்ததோடு மட்டுமல்லாது இந்த வாரியத்திற்கென்று ஒரு நயா பைசா ஒதுக்காத நேரத்திலே இன்றைக்கு இந்த வாரியத்தை தன் கையில் எடுத்து நேரடி நிர்வாகம் மூலமாக தன்னுடைய கண்காணிப்பில் வைத்து வாரிய உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கூட இதற்கென்று ஒரு அமைச்சரவையை கூட்டி அந்த அமைச்சரவையிலே ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சிறப்பான திட்டம் உருவாக்கினார்கள். என்ன அந்த திட்டம் என்று சொன்னால், தூய்மை பணி செய்து கொண்டிருக்கிற அந்த தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் கட்டப்படும் என்ற ஒரு அறிவிப்பும், அதே போல அந்த தூய்மை பணியாளர்கள் விபத்து ஏற்பட்டு மரணமடைந்து விட்டால் அவர்களுக்கு 5 லட்ச ரூபாய் வழங்கப்படும் என்பதை மாற்றி 10 லட்ச ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும், அதே போல அவர்கள் தொழில் தொடங்க வங்கியிலே 6 பைசா வட்டி விகிதத்திலே தொழில் தொடங்க கடனுதவியும், அதே போல் அந்த குழந்தைகள் படிக்கின்ற படிப்புக்கு பெரிய நிதி உதவியும், வெளிநாட்டிலே சென்று படிப்பதற்கு தூய்மை பணியாளர் வாரியத்தின் மூலமாக பெரிய நிதி உதவியை செய்து அவர்களை படிக்க வைக்க ஒரு காரியத்தை செய்வதற்கும், அதே போல அந்த தூய்மை பணி செய்து கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் செய்தார்கள். நாங்கள் காலை உணவு மட்டும் வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்தோம். ஆனால் இன்றைக்கு காலை மட்டுமல்ல, காலை, மதியம், இரவு என்று 3 வேளையும் உணவு வழங்கப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பின் மூலமாக சென்னை மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் காலை 5 மணிக்கிலிருந்து வேலைக்கு வந்து விட்டால் வெறும் வயிற்றோடு வருவார்கள். அதே போல் பணி முடித்து மதியத்தில் திரும்பி செல்கிற நேரத்திலே வீட்டிலே இவர்கள் போய்தான் சமைத்து சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை ஒரு தாயுள்ளத்தோடு எண்ணிக்கொண்டிருந்த தலைவர் தளபதியார் அவர்கள் காலையிலே அவர்களுக்கு சிற்றுண்டி, மதியத்திலே நல்ல முறையிலே உணவு, இரவிலே தூய்மை பணி செய்யக்கூடிய சென்னை மெரினா கடற்கரை போன்ற முக்கியமான இடங்களிலே இரவு நேரங்களிலே தூய்மை பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இரவு நேர உணவு என்று 3 வகையான உணவுகளை வழங்க வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை செய்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தளபதிக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் தலைவர் என்கிற முறையில் என் நெஞ்சார்ந்த நன்றியை அவர் பாதங்களிலே
பணிவோடு வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க அவர் புகழ் நீடூழி, வாழட்டும் தளபதியார் 100 ஆண்டுகள் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.